ஹலோ கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரெஃபிக்ஸ் சம். ப்ரெஃபிக்ஸ் சம்னா என்னன்னாக்கா, இப்போ ஒரு அரே கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸும் ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அரேல சம் சம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, 3 5 2 6 1. இப்போ நம்ம அவுட்புட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா 3 கமா 8. 8ங்கிறது 3 + 5, 3 + 5 8, தென் 10, தென் 8 + 2 போட்டு கட்டுறேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0 என்ன இருக்குது, 3 இருக்குது. ஓகே, தென் 5 இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறாங்க, 3 டிஸ்பிளே பண்ணிடுறாங்க, 0 டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஓகே, தென் 3 + 5 8. ஓகே, தென் 8 + 2 2 போட்டாங்க, 2 வந்து 10. ஓகே, தென் 10 + 6. ஓகே, இது என்ன வருது, 16. ஓகே, தென் 16 + 1. ஓகே, திஸ் இஸ் 17. ஸோ இதான் ப்ரெஃபிக்ஸ் சம். அடுத்தடுத்த எலிமெண்ட்டை ப்ளஸ் பண்ணி முன்னாடி இருக்கிறதோட சேர்த்து ப்ளஸ் பண்ணணும். அதான் ப்ரெஃபிக்ஸ் சம். நம்ம ஏற்கனவே காலேஜில் ரன்னிங் டோட்டல் படிச்சிருக்கோம், ஸ்கூல் காலேஜில். ஓகேவா, ரன்னிங் டோட்டலும் இதே மாதிரி தான். என்ன லாஸ்ட் நம்ம ரன்னிங் டோட்டலை லாஸ்ட்டு வெளியே டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, அதான் ரன்னிங் டோட்டல் கண்டுபிடிப்போம். இப்போ இருக்க எல்லா வெளியும் கண்டுபிடிக்கிறோம். அதான் ப்ரெஃபிக்ஸ் சம். ரன்னிங் டோட்டல் இது சிமிலர்லி ஒன்று தான். ஓகே, இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். ஐயோ, விசஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஓகே, next new project prefix. எப்பவுமே ப்ரோக்ராம் ஓப்பன் வச்சிருப்பேன் அவசரத்தில். ஓகே ஃபைன். இப்போ ப்ரோக்ராம் ஓப்பன் வச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை எடுத்துடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நான் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஓகே, இதை கொடுத்த நம்பரை நம்ம போட்டுக்கலாம். இன்ட் ஆஃப் அரேல நம்ஸ் ஈக்குவல் டு என்ன நம்பர் வச்சு 35261 35261. ஓகே, அடுத்தது ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். இதான் ப்ரிஃபிக்ஸ் மெத்தடு. இதை வந்துட்டு ரிட்டர்ன் டைப் இன்ட் ஆஃப் நல். ஏன்னா நம்மளுக்கு அரே தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஸ்டாட்டிக் இன்ட் சாரி ப்ரிஃபிக்ஸ் வச்சுக்கலாமா, இல்லை பில்டு ப்ரிஃபிக்ஸ் வச்சுக்கலாம். பில்டு ப்ரிஃபிக்ஸ். ஓகே, ரிட்டர்ன் டைப் நம்ஸ் ஆஃப். ஓகே ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இதை கால் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே இதாக இருக்குது, சரியாக தெரியல. இப்போ கால் பண்ணாக்கா 0 ரெஃப்ரெஷ்னால இது கொஞ்சம் டிசபிள் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம கொடுத்தோம்னாக்கா கால் பண்ணோம்னாக்கா அது இதாகிடும், நல்லா தெரியும். ஸோ இதை ஒரு இதில் வாங்கிக்கலாம். இன்ட் ஆஃப் அரே. இதுக்கு ஒரு வேரியபிள் வந்து ப்ரிஃபிக்ஸ்னு வச்சுக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் தாங்க. ஓகே, ப்ரிஃபிக்ஸ். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் ஈக்குவல் டு பில்ட் ப்ரிஃபிக்ஸ் பேராமீட்டர் நம்ஸ். ஓகே, இப்போ போயிருக்கணும். ஓகே, ரிட்டர்ன் டைப் பண்ணது எரர் அடிக்குது. இப்போ என்னபிளாக இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுது. ஓகே, ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த நம்ஸை வேலிடேட் பண்ண போகிறோம். ஓகே, இஃப் நம்ஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுனாக்கா என்ன பண்ண, த்ரோ நியூ ஆர்குமெண்ட் நல் எக்ஸெப்ஷன் நேம் ஆஃப் நம்ஸ். ஓகே, அதே மாதிரி இங்கே அடுத்து என்ன பண்ண போகிறோம், லென்த்து கண்டுபிடிக்கணும். இஃப் லென்த்துக்கு என்ன பண்ண போகிறோம், எம்டி அரே ரிட்டர்ன் பண்ணலாம். சரியா, ரிட்டர்ன் அரே டாட் எம்டி இன்டிஜர். ஓகே, இப்போ மெத்தடுக்குள்ளே போக போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறோம். இன்ட் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் வச்சுக்கலாமா. ஓகே, ப்ரிஃபிக்ஸ் வச்சுட்டு
இதில் என்ன பண்ண போகிறோம், லென்த்து இந்த அரேயில் ஒரு லென்த்து எவ்வளோ லென்த் இருக்கணும், இந்த அறையில் இருக்க லென்த்து தான் வேணும். ஏன்னா நம்ம சம் பண்ணி புது அரே வைக்கும்போது இவ்வளோ லென்த் இருக்கணும், இவ்வளோ இவ்வளோ நம்பரில் தான் நமக்கு தேவை. அதனால நியூ யூனிட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் லென்த்து. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு லெட்டர் ப்ரிஃபிக்ஸ் கரெக்டாக ஸ்பெல்லிங் போட்டோம் ப்ரிஃபிக்ஸ். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் 0 நம்ஸ் ஆஃப் 0 என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இண்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த 0 3 இதை வந்துட்டு இதில் அசைன் இந்த 3ல அசைன் பண்ணியிருக்கோம். ஏன் நம்மளுக்கு என்னென்னக்கா இந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகாது. ஓகே, இந்த 3 மட்டும் சேஞ்ச் ஆகுது, மற்றெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், அதை 0வை இந்த நம்ஸ் ஆஃப் 0 இந்த ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் 0ல அசைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 1. ஏன் 1 வைக்கிறோம், ஏற்கனவே 0 நான் போட்டாச்சு, இப்போ 1 தான் நம்ம பண்ணணும், அதனால 1ல் வச்சுருக்கோம். ஓகே, இன்ட்டு ஐ டாட் டம்ஸ்லேருந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் ஐ ஈக்குவல் டு போட்டோமா. இப்போ நம்மளுக்கு என்ன வரணும், ஃபஸ்ட்டு 1லேருந்து வரும், நம்மளுக்கு 1 என்ன வரணும், 1லேருந்து 8 வரணும். அப்போ என்ன வரணும், இது ப்ளஸ் 3 + 5, 3ங்கிறது 0. ஓகே, 0னா நமக்கு என்ன வரணும், இங்கே ப்ரிஃபிக்ஸ் சம் I minus 1. ஓகே, ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஐ. இப்போ என்ன பண்ணிருக்கோம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐங்கிறது என்னது, ஐங்கிறது 1. ஓகே, 1 - 1 என்ன வரும், 0 வந்துடும். 0னா என்னது, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் 0னா 3. ஓகேவா, 3 அசைன் பண்ணியிருக்கோம்ல, இந்த 3 ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் 0ங்கிறது 3. ஸோ அப்போ நம்ஸ் ஆஃப் ஐங்கிறது 1. 1 தானே இங்கே போட்டிருக்கோம், 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1னா என்ன வரும், 1னாக்கா இந்த 5 வரும். ஸோ 3 + 5, 3 இங்கே ப்ளஸ் போட்டிருக்கோம், +5 அப்படியே ஒன்றா ப்ளஸ் ஆகிட்டு இந்த ஐங்கிறதுல சேவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த ப்ரிஃபிக்ஸ் சம்மை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இது நம்ம கால் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, கால் பண்ணி இதில் அசைன் ஆகும். இப்போ இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். டிஸ்பிளே பண்ணோம்னா 2 அரே டிஸ்பிளே பண்ணலாம், ஒரு நம்ஸையும் டிஸ்பிளே பண்ணலாம், ப்ரிஃபிக்ஸையும் டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, அதுக்கு கன்சோல் டாட் ரைட் லைன், ஏன்னா 2 டிஸ்பிளே பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரிஜினல் அரே. ஓகே, ஒரிஜினல் அரே ஸ்ட்ரிங் டாட் ஜாயின். ஓகே, ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் கம்மா வச்சு போட்டால் தான் கொஞ்சம் இதாக பார்க்க. ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் போட்டுச்சா, கம்மா நம்ஸ். ஓகே, அதே மாதிரி காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் அரே. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும், ப்ரிஃபிக்ஸ் வரும். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் போட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், ரீட் கீ போடுங்க, கன்சோல் டாட் ரீட் கீ. அப்போ தான் அது ஸ்டாப் பண்ணும், இல்லாட்டா போயிடும் அந்த கன்சோல் அப்ளிகேஷன். ஓகே, இப்போ எரரில் நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட். ஓகே, ரன் பண்ணி பார்க்குறோம் கரெக்டாக வருதான்ட்டு. த்ரீ 5 2 6 3 8 6. ஓகே, சூப்பர், கரெக்டாக வருது வேறு. ஓகே, ஓகே, திஸ் இஸ் வெரி ஈஸி ப்ராப்ளம். ஸோ நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். பாய்.